ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேமிலி ஃபீல் குட் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆனிச்சு. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போகலாம். இந்த குட்டி பையனோட அம்மா வந்து ராதிகா. அவங்க கூட பிறந்தது 3 தங்கச்சிங்க. ஸோ ஹீரோவுக்கு மொத்தம் 3 சித்திங்க. இவங்க 4 பேருமே ஹீரோவை அவங்க பையன் மாதிரி தான் பார்த்து வளர்ப்பாங்க. ஏன்னா இவங்க 4 பேருக்கும் மொத்தமாவே ஒரே ஒரு பையன் தான். மீது எல்லாருக்குமே பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹீரோவை ரொம்பவே செல்லம் கொடுத்து எல்லாருமே பாசமா வளர்க்குறாங்க. ஸோ இதில் சென்டரில் நிற்கிறவர் ஹீரோவோட அப்பா, மற்ற எல்லாம் சித்திங்களோட ஹஸ்பண்ட். நம்ம ஹீரோக்கு பர்த்டே வருது, அதுக்கு எல்லாருமே ட்ரெஸ் கொண்டு வந்து தராங்க. புது ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும்னு சொல்லி எல்லா சித்திங்களும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க. பத்தாவதுக்கு ஹீரோவோட அம்மாவுமே ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்து இதை தான் நீ பர்த்டே பார்ட்டி எப்போ போட்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு எதை போடுறதுனே தெரில. எந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் மற்றவங்க கோச்சிக்குவாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காரு ஹீரோ. ஸோ எல்லாருமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன யார் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர போறாருன்னு சொல்லி. இப்பதாங்க பெரிய ஷாக்கிங்கே. அந்த குட்டி ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட ட்ரெஸ்ஸையுமே போட்டுட்டு வராரு. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஜாலியா பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட, ஏன் நீ வந்து எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் கலந்து போட்டு வந்த, உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை போட்டுட்டு வந்திருக்கலாமேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம குட்டி ஹீரோ வந்து, நான் யாரோட ட்ரெஸ்ஸாவது போட்டுட்டு வந்தா மற்றவங்க வருத்தப்படுவாங்கன்னு தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் கலந்து போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறாரு. சரி, வாங்கி கொடுத்த ட்ரெஸ்லேயே உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது ஒன்று உனக்கு பிடிச்சதுன்னா எதுன்னு சொல்லுன்னு போய் கேட்டால் பத்மா அம்மாவோட ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார் நம்ம குட்டி ஹீரோ. அவங்க அம்மாவை ஏன்னு கேட்குறப்ப, மற்ற எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்குது, பத்மா அம்மாக்கு குழந்தை இல்லைல்ல, நான் தானே அவங்களுக்கு குழந்தை மாதிரி, அதனால நான் அவங்க ட்ரெஸ் தான் போட்டு வந்திருப்பேன், அப்பதான் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதையே ஒளிஞ்சிருந்து கேட்ட பத்மா அம்மா மற்ற சித்திங்க எல்லாருமே, நம்ம மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கான், நம்மள இவ்வளோ நல்லா புரிஞ்சிருக்கான் அந்த சின்ன வயசுல, இனிமேல் இவனுக்கு எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தான் பண்ணணும், இவன் கல்யாணத்தை கூட நம்ம ஜாம்னு ஒரு குறை இல்லாம பொண்ணு பார்த்து பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி சில வருடங்கள் கழிச்சுன்னு காட்டுறாங்க. இவரு தாங்க நம்ம குட்டி ஹீரோ. இப்போ வளர்ந்து பெரிய ஆளா இருக்காரு. ஸோ ஹீரோக்கு 30 வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மாக்கள் வந்து பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி எந்த குறையும் இல்லாத ஒரு அழகான பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி சில்லி காரணத்துக்கெல்லாம் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணி இப்போ 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இவங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிரிக்கும் போது பல்லு நல்லா தெரியல, கண்ணு சிரிக்கும் போது சுருங்குது, அந்த மாதிரி சில்லியான காரணத்துக்கெல்லாம் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து தக்காளி வாங்குறதுக்காக அந்த தக்காளி வண்டி கிட்ட நின்று தக்காளி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு வந்து தக்காளி வாங்க வராங்க. ஸோ இந்த பொண்ணை ஃபிளட் பண்ணி எப்படியாவது மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லி ஹீரோ பேச போறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும், நீங்க தானே எங்க அக்காவுக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்தீங்க, நீங்க பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அக்காவுக்கு நல்ல சம்பந்தம் வந்து கல்யாணம் நடந்துச்சு. ஸோ நீங்க என்னையும் பொண்ணு பார்க்க வந்தீங்கன்னா எனக்கும் வேற நல்ல சம்பந்தம் கிடைக்கும். ஸோ நீங்க பொண்ணு பார்க்க வாங்கன்னோட ஹீரோ ரொம்பவே மனசு கஷ்டத்துல வெக்ஸ் ஆகி வீட்டுல வந்து அவங்க அம்மாக்கள் எல்லாம் திட்டிட்டு இருக்காரு. பாருங்க அந்த பொண்ணு என்னை எப்படி கிண்டல் பண்ணிட்டான்னு சொல்லி, அடுத்த தடவை எல்லாம் நீங்க ரிஜெக்டே யாரையும் பண்ணக்கூடாது, எப்படி பொண்ணு இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவோம், ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வராரு. சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ ஷேராட்டோல போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்கு பக்கத்துல நம்ம ஹீரோயின் வந்து உட்காடுறாங்க. ஸோ அந்த ஷேராட்டோட டிரைவர் நம்ம ஹீரோயினே ஒரு மாதிரி தப்பான பார்வையில பாக்குறாரு. ஸோ இதை ஹீரோயினுமே நோட் பண்றாங்க. அந்த ஷேராட்டோல இருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஹீரோ இறங்க வேண்டிய ஸ்டாப்புமே வரப்போகுது. ஸோ ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஹீரோ நோட் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்களுக்கு துணைக்கா கடைசி ஸ்டாப்பிங் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு இவரும் நான் கடைசி ஸ்டாப்பிங் வரைக்கும் வரேன்னு சொல்றாரு. ஆனால் அந்த ஷேராட்டோக்காரரும் உங்க ஸ்டாப்பிங் இதானே சார், இறங்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்து என் இஷ்டம், நான் எங்க வேணாலும் இறங்குவேன், நீங்க ஓட்டுங்கன்னு சொல்றாரு. ஸோ இதை கேட்டோன்னா ராஷ்மிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ நல்ல டைப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த சீன் காமிச்சா நம்ம ஹீரோவோட அம்மாக்கள்லாம் பொண்ணு பார்க்க ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க. ஸோ ஹீரோ வந்து பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாரு. பொண்ணையுமே காட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. ஸோ கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டில் கேட்குறப்ப, நாளைக்கே வச்சுக்கலாம், நீங்க எந்த செலவுமே பண்ண தேவையில்ல, வரதட்சணை எதுவும் வேணாம், பொண்ணு கட்டின சாரியோட வந்தா போதுன்னு சொல்றாங்க. ஸோ பொண்ணோட அப்பா அம்மாவும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு தகவல் சொல்றோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க.
ஹீரோவும் கல்யாணம் நமக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சு ஜாலியா கனவு கண்டுகிட்டே வராரு. அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆகி வண்டியில அந்த பொண்ணை உட்கார வச்சு கூட்டிட்டு போன மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிட்டெல்லாம் வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்படி ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கப்ப அங்க ஒரு காதல் ஜோடிகள் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள துரத்திக்கிட்டே பின்னாடி அடியாளுங்க எல்லாம் வெட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ அந்த நேரத்துல அங்க வண்டி ஸ்டெக்காயி நிக்குது. ஸோ அங்கே வந்து அந்த காதல் ஜோடிகளும் ஹீரோட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நான் சார் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், இவங்க தான் எங்களை துரத்திட்டு வராங்க, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி. ஸோ ஹீரோக்கோ வந்து கல்யாணத்தோட அருமை உங்களுக்கு தெரியுமாடா, நான்லாம் கல்யாணம் ஆகாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏன்டா இப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அடியாளங்கள்லாம் அடித்து போட்டுட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவோட சித்தப்பா அப்பாக்கள்லாம் சோகமாக உட்காந்துருக்காங்க. ஹீரோ வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மாக்கள்கிட்ட எல்லாம் என்னதான் அப்படி நடந்துச்சு, ஏன் எல்லாரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோக்களோட அம்மாக்கெல்லாம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஜங்ஷனில் ஒரு பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணோட அப்பா ஃபோன் பண்ணி நீங்கள் மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் அவசரப்படுறாரு, அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை எல்லாம் வேணான்னு சொல்கிறாரு. ஸோ மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுதுன்னு வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ இதை கேட்டோன்னா ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிடுறாரு. நம்ம ரிஜெக்ட் பண்ணுற காலம் போய் இப்போ பொண்ணுங்கள்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போச்சு இனிமேல் எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு ஒரே ஃபீலிங்கோட நேராக கோயிலுக்கு வந்துடுறாரு. ஹீரோ கோயிலுக்கு வந்து அவரோட கஷ்டத்தை எல்லாம் தனியா சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அப்ப கோயிலுக்கு வந்த நம்ம ஹீரோ தனியா புலம்புறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு ஷேரோட்டால ஹெல்ப் பண்ணாரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து என்னங்க தனியா புலம்பிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கிறப்ப இது மாதிரி எனக்கு 30 வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிற ஃபீலிங்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உண்மையிலே உங்களுக்கு வரப்போற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, நீங்க ரொம்பவே நல்ல கேரக்டர், கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஹீரோக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல, ராஷ்மிகா நினப்பாவே இருக்கு. ஹீரோக்குமே டவுட், ஏன் இந்த பொண்ணு நினப்பாவே வருது, ஒருவேளை நம்ம லவ் பண்றோமோன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த நாளில் ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோக்கு சொந்தமா ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். ஸோ அங்கதான் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு மண்டபம் புக் பண்ண. ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டோ போ ஆளுக்கு தான் கல்யாணம்னு சொல்றாரு. ஸோ ஹீரோ இப்பயுமே வெக்ஸ் ஆகி போயிடுறாரு, இந்த பொண்ணு போச்சான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ உள்ள போய் மண்டபத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு, ரேட்லாம் ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின், ஏன் எல்லாமே என்னைய பார்த்து பேசுறீங்க, எனக்கு கல்யாணம் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம்னு சொல்றாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா, அவங்க சைடுமே யாருமே இல்லை, அதனால தான் நானே கூட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு மண்டபம் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பி. அவங்க அம்மாக்கள்கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாக்கள்லாம் ஆறுதல் என்கரேஜ் பண்றாங்க. அவங்க பையனை உனக்கு பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கான எல்லா கேரக்டரும் இருக்குடா, கண்டிப்பா அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிடுவா பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோக்குமே ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது அந்த மேரேஜ் விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே க்ளோஸ் ஆகுறத ஒரு சாங்லேயே நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஹீரோயினோட ஃப்ரெண்டோட மேரேஜுமே நல்லபடியாக முடிஞ்சிடுது. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாமேன்னு நினச்சி ஹீரோயின் எங்கே இருக்கீங்கன்னு ஃபோன் அடித்து கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் ஒரு பையனோட உட்காந்துருக்காங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, என் கூட சின்ன வயசுலேருந்தே கூட படித்தவன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நான் இவன்கிட்ட பழகினேன், இப்போ வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவை நம்ம ப்ரொப்போஸ் பண்ணலான்னு வந்த நேரம் பார்த்தா இது நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ப்ரொப்போஸ் பண்ணாமல் போயிடுறாரு. இன்னைக்கு நைட்டு ஹீரோ ரொம்பவே டல்லாக இருக்காங்க. ஹீரோட அம்மா வந்து என்னடா பிரச்சனை, ப்ரப்போஸ் பண்ணிட்டியாடான்னு கேட்குறப்ப இது மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணது தானே ஏற்றுக்கல, கண்டிப்பாக உனக்கு பிடிக்காத பொண்ணுங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீ போய் ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு, கண்டிப்பாக அந்த பொண்ணு ஏற்றுக்குவான்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ ரூமில் படுத்திருக்கப்ப ஹீரோயின் கிட்டேருந்து ஃபோன் வருது. என்ன விஷயம்னு கேட்குறப்ப இது மாதிரி குக்கு லீவ் போட்டுட்டாங்க, எனக்கு சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப உடனே ஹீரோ நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோக்களோட அம்மாக்கள்லாம் தடபுடலாம் சமைச்சு ஹீரோக்கு சாப்பாடுலாம் வச்சு கொடுத்துட்றாங்க ஹீரோக்கும் ஹீரோயினும். உங்கள் ஹீரோ வந்து ஹீரோயினோட அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. ஹீரோயினும் அப்புறம் என்ன வர சண்டே என்ன பிளான் வச்சுருக்கேன்னு கேட்குறப்ப, இல்லைங்க கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் கல்யாணம் ஆகிறதுக்காக வேண்டிக்கிறதுக்குன்னு. எங்கே தனியாக தான் போக போறியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு ஹீரோவோ. உடனே ஹீரோயினும் நானும் இந்த சண்டே ஃப்ரீ தான் நானும் வரேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் தனியாக வரலைங்க, அவங்க ஃப்ரெண்டையுமே அழைச்சிட்டு வராங்க. ஸோ ஹீரோக்கு அவங்க ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வரதில்ல பிடிக்கவே இல்லை, விருப்பமே இல்லை.
ஸோ எல்லாருமே 3 பேருமே கோயிலுக்கு போய் செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இப்போ தானே ரீசெண்டாக கல்யாணம் ஆனிச்சு ஹீரோட கல்யாண மண்டபத்தில். ஸோ இப்போ லவ் மேரேஜில் கல்யாணம் பண்ண இவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை வருது. ஸோ இதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ அவர் ஏதோ பேச போய் தெரியாமல் ராஷ்மிகாட்டையும் ஒரு ஃப்ளோவில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறாரு. ஸோ இதை கேட்டு அவங்க ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாங்க. எதுவுமே பதில் பேசாமல் போய் காரில் உட்காந்துடுறாங்க. ஸோ இதோட இவங்க பிக்னிக்குமே முடியுது, வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ ஹீரோவும் எதுவும் பேசல, அதுக்கப்புறம் ஹீரோயினுமே எதுவும் பேசல, 2 பேருமே அமைதியாக அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து ஹீரோக்களோட அம்மாலாம் இது மாதிரி என்னாச்சுன்னு கேட்குறப்ப இது மாதிரி நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டானா அவன் எந்த பதிலுமே சொல்ல, குவச்சிக்கிட்டான்னு தான் நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இங்கே ராஷ்மிகாவோ ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்காங்க. ராஷ்மிகா வந்து ஒரு வக்கீல். ஸோ அவங்களால ஒர்க்கில் கூட கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னாச்சுன்னு தெரில. அப்படியே சீனை கட் பண்ண ராஷ்மிகா ஃப்ரெண்டையுமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், நல்ல கேரக்டர், நீ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீயே இப்படி சொல்றிய அப்படிங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கல்யாண மண்டபத்துல இருக்காரு. அப்போ ஹீரோயின் அங்கே வராங்க. ஸோ ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே அவளோட போய் நம்மளோட லவ்வை தான் அக்செப்ட் பண்ண போகிறாங்களான்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்களோட அம்மாக்களுமே அவங்க பேசுகிறத கேட்கலான்னு சொல்லி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்காக ஹீரோ புகழ்ந்து தள்ளுறாங்க. உண்மையிலே நீ சூப்பர் கேரக்டர், உனக்கு வரப்போகிற பொண்ணு நல்ல டைப்பு, ஆனால் உனக்கு வரப்போகிற பொண்ணு நான் கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அப்போ பத்மாமா வந்து ஹீரோயின்கிட்ட பேச வராங்க. ஹீரோ தடுக்க வராரு. அம்மா எதுவும் பேச வேணாம், விட போகட்டும், அதான் ஓகே இல்லைன்னு சொல்கிறாளுங்கிறப்ப அப்போ எல்லார் பேச்சையும் மீறி ஏதோ பேச போகிறாங்க. எல்லாருமே என்ன பேச போகிறாங்கன்னு ஆவலாக பேசி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப பத்மாமா அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ்லாம் நீ இன்னும் கொடுக்கவே இல்லைம்மா, அதை கொடுமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மற்ற எல்லாருக்குமே செம ஷாக்கு. ஹீரோ வீட்லேயுமே இந்த மாதிரி இந்த பொண்ணு நம்ம பையனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலையில் உட்காந்துருக்காங்க. இங்கே ஹீரோ ஒரு பக்கம் தண்ணி அடித்து அவரோட கவலையெல்லாம் போக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த ஹீரோவோ அவங்க அம்மா கிட்ட போதையிலெல்லாம் சண்டை போடுறாரு. உங்களால தான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, 30 வயசாகி இன்னும் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கள் எல்லாம் திட்டிடுறாரு. ஸோ ஹீரோ அடுத்த நாள் போதை தெளிஞ்ச உடனே ஹீரோ அவங்க அம்மாக்கள்கிட்ட எல்லாம் போய் நேற்று நைட்டு நடந்ததுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு. ஸோ ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்மாமா ஒரு டிஃபன் பாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டிஃபன் பாக்ஸை கொடுக்கறதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்படியே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ மற்றும் ஹீரோவோட அம்மாக்கள் எல்லாமே எப்படியாவது அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண வழி சொல்லி ஏன் அவங்க அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மாவோ எந்த அம்மாக்களுமே அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, ஏன் ஹீரோயினோட அம்மா மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கிற ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குஷ்பு தாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. இவங்களுக்கு வந்து ஆண்கள் மேலேயே சுத்தரா நம்பிக்கை கிடையாது, அவங்கெல்லாம் ஒரு ஏமாத்துக்காரவங்கன்னு நினைப்பாங்க. இவங்க ஃபேக்ட்ரியில் கூட எந்த ஜென்ஸையுமே வேலைக்கு அவ்வளோ வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு 2 பேர் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவோட பிஏ. இந்த பிஏவோட பேர் லதா, நான் லதா பிஏன்னே உண்மையை இவங்கள சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ ஃபேமிலி கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணோம்னா அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்டு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோவுமே அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணோம்னா முதல்ல அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ நான் முதல்ல நுழையணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டோ வேறு வழி இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினோட ஃபோனையே வாங்கி ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி இது மாதிரி என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்க்கு வேலை வேணும்னு சொல்லி ஹீரோயினோட ஃபோன்லேருந்தே மெசேஜ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவை கூட்டிகிட்டு ஹீரோவோட அம்மாவுக்குமே போய் மீட் பண்ணி இது மாதிரி இவர் தான் என்னோட தூரத்து ரிலேட்டிவ், இவங்களும் உங்களை மாதிரியே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுமா, அதனால் கொஞ்ச நாள் இங்கே தங்கி அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வராங்க, நீங்கள் பர்மிஷன் கொடுங்க ஆண்டின்னு கேட்குறாங்க. ஸோ என் பொண்ணு கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை, இப்போ தான் தடவையாக என்கிட்ட இது மாதிரி கேட்டிருக்கா, அதுவும் மற்றவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா வேலையை. ஸோ அவள் கேட்டு எப்படி நான் நோ சொல்வேன், அழைச்சிட்டு வான்னு சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவோ. நாள் ஹீரோவோ அங்கே தங்குறதுக்காக கிளம்புறாரு. ஹீரோவோட அம்மாக்கள்லாம் அட்வைஸ் பண்ணி ஹீரோவை அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு சம்மதத்தோடு வான்னு சொல்லி. ஸோ ஹீரோவும் அடுத்த நாள் அந்த கம்பெனியோட பிஏ லதாவை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ எப்படியாவது ஹீரோயினோட அம்மா மனசில் இடம் பிடிக்கணும்னு இவர் நிறைய பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆஃபீஸில் இருக்கப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயினோட அம்மாவுக்கு பொய் சொன்னால் சுத்தரா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வேற பொய் சொல்லி இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கோம், மாட்டினா அவ்வளோதான்னு நினைக்கிறாரு. அந்த
நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் ராஷ்மிகா லீவுக்காக அவங்க அம்மாவை பார்க்க அங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோ பார்த்தோன்னே உங்களுக்கு செம ஷாக்கு. அந்த இடத்துக்கு அந்த பிஏ வந்து நீ ரெக்கமெண்ட் பண்ணி தான் அம்மா இவங்கள அப்சர்வ் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுவுமே உங்களுக்கு ஷாக்கு. நம்ம எப்படா ரெக்கமெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு எடுக்கவே மாட்டுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. எப்படிம்மா இருக்கான்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த லீவுக்காக ஒரு 1 வீக் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரெக்கமெண்ட் பண்ணேன்னு ஒரு பையனை வச்சிருக்கான், அவனை போய் பார்த்தியான்னு கேட்குறப்ப தெரியுமா, ரொம்பவே தேங்க்ஸ்மான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோவை தனியாக மீட் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, இந்த மாதிரி வேறு நீ பொய் சொல்லி வந்திருந்தீங்கன்னா சுத்தர எங்கள் அம்மா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல நீ நாளைக்கே வந்து நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு ஒழுங்காக கிளம்புற வழியை பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நாள் ஹீரோவும் ஹீரோயினா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணுறாங்க. இது மாதிரி பேசி அனுப்பி விட்றலான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு லேடி உள்ளே வந்து இது மாதிரி பிஏ லதாவோட பொண்ணு ஓடி போயிருந்தா இல்லையா, அந்த பையன் இவனை விட்டுட்டு ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குஷ்பு வெளில போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி ஓடி போனவ வாழா வெட்டியாக திரும்ப வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிஏ. ஹீரோக்கு அப்போ தாங்க புரியுது, ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஒரு காதல் ஜோடியை ஃபைட் பண்ணி காப்பாற்றி அனுப்பிவிட்டார் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான். ஸோ நம்மளால தான் இந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக போச்சுன்னு நினச்சி ஹீரோ அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை தனியாக மீட் பண்ணி பேச வராரு என்னாச்சுன்னு கேட்டு. அந்த இடத்துக்கு கரெக்டாக ராஷ்மிகாவும் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே நீ பண்ண பொய் பத்தாதுன்னு இந்த பிரச்சனை வேறையா, இதுவும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நீ உடனே நாளைக்கு ஊரை கிளம்புற வழியை பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவோ இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன், ஏன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம், இந்த பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணி வச்சுட்டு நீ சொல்லவே தேவையில்ல, நான் உடனே கிளம்பிடுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ அண்ட் ஹீரோயினு ஹீரோவோட ஃப்ரெண்டு 3 பேருமே அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போன அந்த பையனை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பையனோட அப்பா பெரிய ரவுடி ஆட்டுக்கு அங்கே 4-5 பேரை அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் 3 பேருமே பயந்துடுறாங்க. பயத்திலே போய் அவர்கிட்ட பேச போகிறாங்க. இது மாதிரி அவங்க 3 பேரும் உங்கள் பையனோட ஃப்ரெண்டு காலேஜ் மேட்ஸ்ன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக அந்த பையனும் அங்கே வந்துடுறான். ஸோ அந்த பையனோட அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால இவங்க எல்லாருமே இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறாங்க. ஸோ நான் எங்கள் அப்பா கன்வின்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் நானே வந்து அவங்க வீட்டில் பேசி அவளை அழைச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஸோ இதை வந்து அந்த பொண்ணுக்கிட்டையுமே ஹீரோ வந்து சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் அவனே வந்து உன்னை பார்க்க வருவான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருப்பா. ராஷ்மிகா தான் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ டைமே இதை பற்றி சொல்கிறாங்க. அந்த பையன் தான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடுறேன்னு சொன்னானே, ஏன் அதுக்குள்ளே இப்படி முயற்சி பண்ணேன்னு கேட்குறப்ப இது மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இனிமேல் அந்த பையன் வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை, அதனால தான் நான் செத்துடலான்னு முடிவு பண்ணேன்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அடுத்த நாள் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஹீரோயின் எல்லாருமே அந்த பையனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் எல்லாரும் முன்னாடியுமே இந்த உண்மையான விஷயத்தையும் சொல்லி அவங்க அம்மா அப்பாவுக்கு இதை தெரிய வச்சு எப்படியோ அவங்கள்ட்ட சம்மதம் வாங்கி அந்த பையனையுமே இந்த பொண்ணை சேர்த்து வச்சிடுறாங்க. ஸோ அந்த பையனை இந்த பொண்ணையும் வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்து குஷ்புக்கும் பிஏக்குமே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ முயற்சியும் பண்ணது நம்ம ஹீரோ தான் சொல்லி ஹீரோ மேலே குஷ்புக்கு ஒரு மரியாதையுமே வருது. இன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட அம்மா ஹீரோவை அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க. ஸோ ஹீரோவை கூப்பிட்டு சாப்பிட வச்சுக்கிட்டே உன்னை இவ்வளோ நல்லா வளர்த்து உன்னோட ஃபேமிலியுமே பார்க்கணும், நீ உன்னோட ஃபேமிலியுமே நாளைக்கு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட அம்மாக்கள் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோக்களோட அம்மாக்களை பார்த்துட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு குஷ்பு வந்து அன்னைக்கு நைட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசி என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயினோட அம்மாவுமே ஹீரோ ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஹீரோவோட அம்மாக்களோ இவ்வளோ ஒரு நல்ல அம்மா கிட்டேருந்து இந்த குழந்தைய பிரிக்க வேணாம் நம்ம, ஸோ அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக காரணம் இருக்கும், நம்ம வேற பொண்ணை பார்த்து நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கிளம்பலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ பத்மா அம்மா மட்டும் காணும், எங்கடா போயிருக்காங்கன்னு தேடுறாங்க. கடைசியில் பத்மா அம்மா குஷ்புவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வந்து எல்லா விஷயத்தையுமே உளறிடுறாங்க. இது மாதிரி என் பையன் வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறான், ஸோ உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே நடிக்க வந்தாங்க கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு என் பையன் ரொம்பவே நல்ல பையன், உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அங்கே இருந்த பிஏஓ ஹீரோவோட அம்மாக்களை கண்ணாப்பின்னு திட்டி அனுப்பிடுறாங்க. குஷ்புவோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நம்ம பொண்ணும் சேர்த்து நம்மளை ஏமாத்திட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கூடயுமே பேசாமல் இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு பக்கம் வருத்தம், நம்ம பொண்ணை மனசை கஷ்டப்படுத்திட்டோமோன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோவோ அவங்க அம்மாக்கள்கிட்ட எல்லாம் பேசாமல் தனியாகவே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து இது மாதிரி நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவள் உங்கள்கிட்ட போய் சொல்ல, நான் தான் அவன் ஃபோன்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் லீவ் முடிஞ்சு ஹீரோயின் ஒர்க்குக்கு போகலான்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்போ குஷ்புவுமே அந்த காரில் வந்து ஏறிட்டு நம்ம அந்த பையனோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த பையனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க.
இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஆல்ரெடி நாங்க நேத்து நைட்டே முடிவு பண்ணி வச்சிருந்தோம். நம்ம சேர வேணாம், பிரிஞ்சிடலாம். அதுதான் எங்க அம்மாக்கும் பிடிக்கும். அவங்களுக்கும் மகிழ்ச்சிய குடுக்கும்னு சொல்லி. ஆனா அதுக்கு இடையில ஏதேதோ ஆயிப்போச்சுன்னு ஹீரோயினுமே சொல்லி நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்குறாங்க. ஸோ குஷ்புவும் நேரா அவங்க பொண்ணோட ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹீரோட வீட்டுக்கு வந்து நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்க 2 பேருமே நம்ம சந்தோஷத்துக்காக நம்மள கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக பிரியணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட சந்தோஷத்தையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதை மாடியிலேருந்து ஒட்டு கேட்ட ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி, அங்கேருந்து வந்துடுறாரு. ஸோ இவங்க ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அவங்களோட கல்யாண மண்டபத்திலே 2 பேருக்கும் கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவோட கல்யாண மண்டபத்தை காட்டுறாங்க. ஹீரோவோட கல்யாண மண்டபத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஜாம்னு கல்யாணம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது நல்ல மூவிஸோட நரேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் அந்த மூவியோட நேமை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் இன்னொரு சேனல்லையும் போட்டுட்ருக்கேன். அந்த இன்னொரு சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.